பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்திலே சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பூமிக்கு அடியிலிருந்து வெள்ளி வெட்டி எடுக்கப்படும் பொழுது சுத்தமான வெள்ளியாக கிடைக்காது. வேறு அநேக பொருட்களுடன் கலந்துதான் கிடைக்கும். இந்த மாசுபடிந்த வெள்ளியினால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அது பயனுள்ள ஒரு பொருளாகவே மாற வேண்டும் என்றால் அது முதலில் பிரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும். வெள்ளியை சுத்திகரித்து அதை தனியாக பிரித்தெடுக்க அதை மிகுந்த வெப்பநிலைக்கு உட்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வெள்ளியை மற்ற உலகத்திலிருந்து வேறு பிரிக்க முடியும். இதன் பின்பு சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளி பல விதங்களில் பயன்படும். உணவு பரிமாறப்படும் அழகிய கிண்ணங்களாக, அறிவியல் உபகரணங்களாக, நாணயங்களாக போன்ற பலவிதமான பொருட்களாக செய்யப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட அந்த வெள்ளி பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அதோடு சேர்ந்திருந்த பிற மாசு பொருட்கள் முற்றிலும் அகற்றி சுத்திகரித்தால் தான் அது விலையேறப்பெற்ற ஒரு பொருளாக மாறும். இல்லையென்றால் வெள்ளி உபயோகமற்ற ஒரு பொருளாகவே இருந்துவிடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேண்டாத நபர்களால் தாக்கம் இருந்தால் நாம் பயனற்றவர்களாய் மாறிவிடுவோம். தேவனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறக்கூடாது என்பதற்காக சாத்தான் பல தீய நட்புகளை நமக்கு கொடுப்பான். அவர்களோடு கூட நாம் கலந்திருந்தால் நாம் யாருக்கும் புரோஜனமாக இருக்க முடியாது. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் முதலாவது ஒரு விலையேற பெற்ற பொருள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை விலையேற பெற்றவர்களாக கருதி நம்மை ரட்சித்திருக்கிறார். எனவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தமான காரியங்களை விட்டு, தீய நட்புகளை விட்டு நாம் பிரிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் நாம் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவிதம் ஜீவிக்க வேண்டும். தானியேல் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேல் அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார். ராஜாவின் அரண்மனையை அவர் சேவிக்கும்படி, அதாவது இஸ்ரவேல் அந்த குலத்தில் இருக்கிற திறமையான, மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் கல்வி நிபுணர்களாக இருக்கிற சில வாலிபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ராஜாவுடைய அரண்மனையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் ராஜாவின் அரண்மனை இருக்கவும், ராஜாவுடைய சாப்பாட்டை சாப்பிடவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள்ளே தானியேலும் ஒருவர். ஆனால் தானியேலோ இவைகளினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தன் இருதயத்திலே சொல்லி தீர்மானம் பண்ணி கொண்டான். தேவனை ஆராதிக்கிற விஷயத்திலும் சாப்பிடுற விஷயத்திலும் அவர் மற்றவர்களோடு கூட உடன்படவில்லை. தனித்து பரிசுத்தவானாக தன்னை பாதுகாத்தார். எனவே தேவன் அவரை மிகவும் கனப்படுத்தினார், மகிமைப்படுத்தினார். அந்த பாபிலோன் தேசத்திலே அவரை உயர்த்தினார். ஆமென். பாபிலோனுடைய பாவங்களுக்கு உட்படாமல் தன்னை பரிசுத்தமாய் காத்தபடினால் அவர் அந்த தேசத்திலே மிகவும் உயர்ந்த பதவிக்கு உயர்த்தப்பட்டார். தானியேல் மூலமாக பாபிலோன் ராஜ்யத்திலேயும் மோதிய பெர்சிய ராஜ்யத்திலும் தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டது. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் தானியேலை போல தானியேல் தன்னுடைய ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட, ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவித்தபடினால் அந்த தானியேலை தேவன் தேசத்தில் உயர்த்தினார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் இந்த உலகத்து ஒத்த வேஷம் தரிக்கப்படாமல், இந்த உலகத்தில் இருக்கிற சில அசுத்தமான காரியங்களை விட்டு நாம் தூய்மையாய் பரிசுத்தமாய் தேவன் விரும்புகிற ஒரு ஜீவ பலியாய் மாறுவோமானால் தேவன் நம்மை ஆசிரித்து உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த உலகத்தின் அசுத்தங்களும் பாவங்களுக்கும் நாம் உடன்படாமல் தேவனுடைய வழியில் நடந்து நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டால் தேவன் நம்மில் மகிமைப்படுவார். நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு பயன்படும்படியாக அமைந்துவிடும். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சுத்த வெள்ளியை போல மாறுவோம். நமக்குள் இருக்கிற அசுத்தங்கள், நமக்குள் இருக்கிற வேண்டாத காரியங்கள் நம்மை விட்டு நீங்கட்டும். நம்மோடு கூட பழகுகிற தவறான நபர்களோடு கூட நம் ஐக்கியத்தை விட்டு
நாம் பரிசுத்தமாய் மாறுவோம். தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டாம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். பரிசுத்தமாய் தூய்மையாய் வாழும்போது இந்த உலகத்தில் நம்மை ஆண்டு பயன்படுத்துவார், ஆஸ்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். எனவே இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தவான்களாய் மாறுவோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுவோம். இந்த உலக அசுத்தங்களுக்கு நம்மை விலகி காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளையில் இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தமான காரியங்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு ஆண்டவரே செவி சாய்க்காமல் அதை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.